9ஆம் மாசம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பவல் சாப்பாடு உண்டாக்குறேன். அதுவும் 3 இடத்துக்கு பிரிஞ்சு போகுது. ஹங்வல்லிக்கு போகுது 130 சவன் உண்டு, ரெயின்போ ஹோட்டலுக்கு போறது 85 சவன் உண்டு, அதோட என்கேஜ்மெண்ட் ஒன்று போகுது வந்து காஞ்சனா ஹோட்டலுக்கு 40 சவன் உண்டு. அடுத்தான் டம் எல்லாம் செப்பரேட் பண்ணி அடிச்சிக்கிறேன் வந்து. ஹங்வல்ல பாஸ்மதி பிரியாணிக்கு தான் வந்து ஸ்டார்டர் ஒன்று வேற செய்யற வந்து ஸ்டோல்ஸ் ஒன்று ஃப்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன். இப்பதான் வேற சீஸ் கட்லெட் இருக்குது. ஒருத்தர் கொண்டு மேனு ஸ்டார்டர் தான் இது வைக்கிறது. மாஷா அல்லா செல்ல போனா எந்த ஒரு தங்கச்சிட்ட மாப்பிள்ள உடுப்பாட்டி அத்தனை பேரும் இந்த சாப்பாடை பத்தி எப்படி செல்லணுமோ அந்த மாதிரி அவங்க வெல்கம் பண்ணிட்டு போனேன்னா அங்க இருந்து வந்து இந்த சாப்பாடை சாப்பிட்டு அவங்க எங்க யாருக்கு ஓகே அன்னைக்கு கம்பு இப்படி பாட்டு அவங்க இன்னொரு செஞ்சு கொண்டு நாங்க கொஞ்சம் பயந்தோம் இவருக்கு இன்னொரு சாப்பாடோட செய்வாரு. ஆனா மாஷா அல்லா சாப்பாடுல எந்த குறையும் இல்ல. பாஸ்மதி சொன்னா அந்த மாதிரி மணி மாதிரி சோறு அந்த லெவலுக்கு இருக்கு. சாப்பாடை நாங்க 100% ஓகே பண்றோம். இதுக்கு போறோம் எங்களோட செஃப் இவர் தான். இது போல மத்த இன்னொன்று இருக்கு எங்கட, அதுக்கு நாங்க இவரை புக் பண்ணிக்கிறோம். இன்ஷால்லா பயம் இல்லாம சாப்பாடு இவரை கொடுக்கலும் எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. ஆக வந்தவங்க அத்தனை பேரும் சாப்பிட்டு சந்தோஷமா தான் போயிட்டோம். ஓகே இன்ஷால்லா மந்திப்பு மற்ற சாப்பாட்டுல. ஓ மாஷா அல்லா தபாரக்கல்லா. நான் பாஸ்மதின்னொன்னே கொஞ்சம் பயந்தேன். இதுதான் உண்மையான சிச்சுவேஷன். ஏன்டா மோஸ்ட்லி எல்லாரும் வந்து செய்யறது வந்து கீரி சம்பாயினா. அப்ப இது பாஸ்மதின்னு சொன்னதுக்கு பிறகு கொஞ்சம் பயந்தேன். அதுலதான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தால மாஷால்லா இப்படி ஒரு ஆள் சிட்டாவின் எங்களுக்கு. நாங்கள் அதை வச்சு செஞ்சோம். இதனால செஞ்சு முடிவான பயங்கள் ஈந்துச்சு. அந்த பயம் மாஷா அல்லா 100க்கு 100 இல்லாமாக்கி திருப்தியான ஒரு சாப்பாட்டை தந்தாரு. ஏன்னா சாப்பாடுன்றது தான் ஆக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் திருப்தி ஆச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா அல்லாவுக்கு அந்த நன்றி இவருக்கும் சேர்த்து இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.